அதையும் தனியா கொடுத்து அவளை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா உண்மையிலேயே அவ செத்துட்டாளா இல்ல உயிரோட தான் இருக்காளா? காலன்சாமி சொன்ன மாதிரி அவர்கிட்டயே இவ அவட்டையா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கு. அவரை பரவச்சலாம்ப்பா. டேய் டேய் முட்டாள், உனக்கு அறிவுங்கிறதே இல்லையாடா? இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவரு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அவர் அப்பாயின்மெண்ட் உடனே கேன்சல் பண்ணுங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? அகிலா, புரிஞ்சுதா பேசுறியா நீ? அவர் பிரசங்கம் பார்த்தாருன்னா நடக்கிறது நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாருன்னு நீ தானே சொன்ன? ஆமா. அவரை வீட்டுக்கு வர வச்சு எல்லாரும் முன்னாடி உட்கார வச்சா நாம பண்ண அத்தனையும் புட்டு புட்டு வைப்பாரு. அப்ப என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? வேற ஒண்ணும் இல்ல. அசோக்கும் சத்யாவும் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மள உள்ள உட்கார வச்சிருவாங்க. இதுக்காகத்தான் அவரை வர வைக்கிறீங்களா? பரவாயில்லையே, வர வர இந்த ஆள் பயங்கரமா யோசிக்கிறாரே. இப்ப புரியுதா எதனால வேணாங்கிறேன்னு? எதுக்காக நான் வேணான்னு சொல்றேன்னு? முதல்ல அவருக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணுங்க. என்னங்க அவரு இன்னைக்கே வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. இந்நேரம் அவர் கிளம்பிருப்பாருங்க. இப்போ கேன்சல் பண்ணா தப்பாயிடுங்க. கேங்க, அவர்கிட்ட பிரசன்னம் கேட்க தனி ரூம் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவர் அங்க கூட்டிட்டு போய் அவர் என்ன சொல்றாரோ அத நாம கேட்டுக்குவோம். அகிலா, அசோக்கும் சத்யாவும் வீட்டுல இருக்காங்க. நாம ஏதோ ரகசியமா பண்றோம்னு அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? அண்ணே, அதை ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அண்ணே. இப்ப வேற வழி இல்லண்ணே. ஏய், உனக்கும் கூட வர புரியல? டேய் ஜனா, எனக்கு என்னவோ இதெல்லாம் சரின்னு படலடா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு தேவையில்லாம இன்னொன்னு இழுத்து விடுறீங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. அதோட நம்பூதிரி சிஷ்யன் கிட்ட நம்பூதிரிய தனியா நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். நாமளும் கூட தான் இருக்க போறோம். அதனால எந்த பயமும் இல்லைங்க. பெரியவரே, அக்கா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்றாங்கல்ல, இன்னும் என்ன பெரியவரே யோசிக்கிறீங்க? எந்த தப்பும் நடக்காதுண்ணே. சரி சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து சொல்றீங்க. இனிமே நான் என்ன பண்றது? நடக்கிறது நடக்கட்டும். யாரு? அவ்வளவுதான் இருக்கும். வேற யாரு? போமா, போய் கதவு தர. என்ன விஷயம்? நம்ம வீட்டுக்கு கேரளால இருந்து யாரோ நம்பூதிரி வராங்களாமே. இல்ல, சின்னையாதான் சொன்னாரு. இல்ல பெரியவரே, நான் தான் அசோக் கிட்ட சொன்னேன். அவரை வரவேற்கணும்ல, அதான் உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். ஏய், அவரை வர சொன்னதே நாங்க தான். எங்களுக்கு தெரியாதா?
போ போய் உன் வேலைய பாரு. ஆமா ஆமா, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதா? ஆமா, என்ன திடீர்னு நம்போதரிலாம் வராங்க? ஓ, பெரியயா ஜாதகம் பாக்குறதுக்கா? எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லணுமா? போய் உன் வேலைய பாரு சொல்லிட்டேன். போ இங்க இருந்து. சரி சரி, கோவப்படாதீங்க அத்தை. நம்பூதிரி எதுக்கு வராங்கன்னு எனக்கு தெரியாமலா போக போகுது? எல்லாரும் வாங்க, நம்பூதிரி வந்துட போறாரு. அவரு வந்து என்னத்த சொல்ல போறாரோ தெரியல. பாத்தியா பாத்தியா, கேட்டியா? அந்த நம்பூதிரிய நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு வந்து பிரசங்கம் பார்க்க போறதா சொன்னீங்க. அவர் வரப்போறது இவளுக்கே தெரிஞ்சிருக்கு. இனி ஊருக்கே தெரிஞ்ச மாதிரிதான். இத பாருங்க, ஏதாவது எசகு பெசகா நடக்கட்டும். அப்ப இருக்கு உங்க எல்லாருக்கும். ஒருவேளை நம்பூதிரி இவ துர்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாருன்னா, அப்படி சொல்லிட்டா நமக்கு வேலை மிச்சம். ஆனா அவளை நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டா நம்ம கதையை முடிச்சு விட்டுருவாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. சரிங்க, நம்பூதிரி வர நேரமாச்சு. நாம வாசல்ல போய் நிப்போமே. வந்து தொலைங்க. என்ன பெரியயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்பூதிரி எல்லாம் வந்துருவாங்க. சின்னையாவும் சத்யாக்காவும் வந்துடட்டும். நம்பூதிரிய வீட்டுக்கு வர சொன்னது நீங்களா இல்ல அவளா? வாங்கக்கா. மாமா, நம்ம வீட்டுக்கு எதுக்கு நம்பூதிரிய வர சொல்லிருக்கீங்க? வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. போலீஸ் என்கொயரி அது இதுன்னு. அதான் பெரியவரோட ஜாதகத்தை காட்டி ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கறதுக்கு தான் வர சொல்லிருக்கோம். சரிங்க அத்தை. நம்பூதிரி வந்துட்டாங்க, வாங்க போலாம். வணக்கம் சாமி. இவங்க சர்வ லட்சணமும் தெய்வாம்ச முகம் கொண்டவங்களா இருக்காங்க.
இவளே ஒரு ரவுடி. இவளை போய் தெய்வாம்சம் பொருந்தனவன்னு சொல்றாரு. இந்த நம்பூதிரிக்கு அறிவே இல்ல போல இருக்கு. ஐயா, நாங்க கூப்பிட்டதும் வரணும்னு சொல்லி நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கூப்பிட்டதுக்காக மட்டும் நான் வரலங்க. இங்க வரலாமான்னு பிரசன்னம் போட்டு பார்த்தேன். அம்மனே உத்தரவு கொடுத்தா, அதனாலதான் கிளம்பி வந்தேன். என்ன ஆவுடே ஐயா, நல்லா இருக்கீங்களா? கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிக்க வந்த போது பார்த்தது. நல்லா இருக்கேன் சாமி. உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. உட்கார். என்னங்கய்யா? ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா உள்ள? பண்ணிட்டேன் சாமி. ம். சாமி, உள்ள போலாமா? கொடுங்க சாமி. அம்மா, நான் பிரசன்னம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க ஜாதகத்தையும் கொடுங்க, அதையும் பார்த்துடுறேன். என்னோட ஜாதகத்தியா? ஆமாம்மா. அவ தலையெழுத்த நானே சொல்லுவனே. எப்படியோ அவ ஜாதகத்தை பார்த்து அவ கனகாதான்னு இந்த சமூகத்துக்கு சொல்லிடுங்க. எனக்கு அது போதும். நாம இவரை நம்ம ஜாதகத்தை பார்க்க கூப்பிட்டா இவர் இவ ஜாதகத்தை கேக்குறாரு. சாமி வாங்க. போலாம். துர்கா, நீ உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வா, நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ம்? ம்.
இது பஞ்சமா பாதகமான ஜாதகம். வாங்க போலாம். சாமி சாமி ஒரு நிமிஷம் இருங்க. விவரமா சொல்லாம போறீங்களே. ஆவுடைய ஐயா, நான் என்ன சொல்றது? நீங்க செய்யக்கூடாத மிகப்பெரிய பஞ்சமா பாதகத்தை பண்ணிருக்கீங்க. நாம என்ன செய்யறோமோ அதுக்கான பலன் கண்டிப்பா உண்டு. நல்லது செஞ்சா நல்ல பலன், கெட்டது செஞ்சா கெட்ட பலன். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச பாவத்துக்கான எதிர்வினை ஆரம்பமாயிடுச்சு. அது உங்களை வந்து சேரும். என்ன சாமி சொல்றீங்க? நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியல. 12 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட்ல கை வச்ச மாதிரி ஒரு பெரிய பாவத்தை பண்ணிருக்கீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா செஞ்ச உங்களுக்குமா தெரியாது? நான் எதுவும் பண்ணல சாமி. நீங்க என்கிட்ட பொய் சொல்லலாம் ஆவுடை அப்பன், அதை நானும் நம்பலாம். ஆனா சோழி பொய் சொல்லாத ஆவுடை. நீங்க செய்யக்கூடாத ஒரு பாவத்தை செஞ்சிருக்கீங்க. அது இனி உங்களை சும்மா விடாது. அதுக்கான பலன் பாதகமா உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்காகத்தான் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேட்கறதுக்காக என்ன இங்க வர வச்சிருக்கீங்க. இந்த உண்மையாவது நீங்க ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். அது வந்து சாமி. சாமி, நீங்க சொன்னது சரிதான். ஒரு ஜமீன்ல இருக்கிறவங்க சில நல்ல விஷயங்களை காப்பாத்த அதிரடியான காரியங்களை செஞ்சுதானே ஆகணும். வீட்டை சுத்தமா வச்சுக்க எலிங்களுக்கும் கரப்பாம்பூச்சிங்களுக்கும் மருந்து வைக்கிறது போல இது பாவ கணக்குல வராதுன்னு நம்புறேன். வயல்ல களைய வெட்டி எறியறப்ப சில பயிர்களையும் வெட்டி எறிகிற மாதிரி ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவத்தில இருந்து தப்பிக்க நீங்க தான் இவருக்கு ஒரு வழி சொல்லணும். ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதை செஞ்சிடுறோம். அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. வயல்ல களைய புடுங்கும் போது நல்ல பயிர்களையும் புடுங்குற மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சிருந்தா அதுக்கான பரிகாரத்தை நானே சொல்லியிருப்பேன். ஆனா இவரு செஞ்ச பாவங்கிறது அண்ட சராசரத்தையும் ஆட்டி படைக்கிற தெய்வம்சத்துக்கிட்ட இவரு தந்திரத்தை காட்டியிருக்காரு. என்னக்கா இது? அதுதான் இப்ப விஸ்வரூபம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருக்கு. இனி இவரு அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இதுக்கு பரிகாரமும் இல்ல, விமோச்சனமும் இல்ல. இதிலிருந்து நீங்க தப்பிக்கவும் முடியாது. அக்கா, துர்கா, பிரசன்ன பாக்குற இடத்துல நம்மளையும் இருக்க வைப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நம்மள வெளியே விட்டுட்டு உள்ள கதவை சாத்திட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம் துர்கா? விடுங்கக்கா, பெரிய ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. நம்பூதிரி உள்ளத உள்ளபடியே சொல்லுவாரு. அதுல நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கலாம். சரி துர்கா, நம்பூதிரி உன் ஜாதகத்தையும் கேட்டிருக்காரு. நீ போய் அவர்கிட்ட கொடுத்து கேளு. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். அவர் என்ன சொன்னாருன்னு நான் வந்ததும் சொல்லு. சரிங்கக்கா. சரி துர்கா, நான் வரேங்க. சரி துர்கா, நீ பாத்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வரேன்.
நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி 100 பேர் வந்தாலும் இந்த பாவத்தை சரி செய்யவே முடியாது. இப்பதான் எனக்கு புரியுது. இத நான் இங்க சொல்லத்தான் நான் போட்ட பிரசன்னம் எனக்கு இங்க வர அனுமதி கொடுத்திருக்கு.